வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் ட்ரேட் பண்ண டைம் இருக்காது. இது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங். நீங்கள் மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடியே ஆர்டர் எல்லாத்தையும் போட்டு வச்சு நீங்கள் அப்படியே இந்த செட்டப் எல்லாமே பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். என்ட்ரி எடுக்கிறது நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ராட்டஜி கோடிங் படி என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகிறது நம்ம செட் பண்ணுற அந்த டார்கெட் பொறுத்து எக்ஸிட் நடக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சிடலாம். லைக் இன்றைக்கி எத்தனை லாட் ட்ரேட் பண்ண நினைக்கிறோம், எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த இன்புட்டை மட்டும் நம்ம டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துடலாம். லைவ் மார்க்கெட்டில் ஆர்டர் பஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் இருக்காது. ஸோ அந்த லைவ் மார்க்கெட்டில் வேகமாக ஆர்டர் போடணும் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் அது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டட் என்கொயரி, பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. பிளான் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இதில் டெய்லி ட்ரேடிங் டைம் அப்படின்னு பார்த்தா 30 மினிட்ஸ் தான். 10 மணிக்குள்ளே ட்ரேடிங் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அதை தாண்டி நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் செட்டப்புக்கு மட்டும்தான் உங்களோட அட்டென்ஷன் ரொம்ப தேவைப்படும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருவோம். இது இப்போ எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்றதை ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கலாம். பட் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன விலை ட்ரேட் ஆச்சுன்னு பார்ப்போம். அந்த விலையில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் சொல்லப்போனால். ஸோ ஒரு 2-3 வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும் தான். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் ட்ரைனிங் வீடியோ தருவோம். அந்த ட்ரைனிங் வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன அப்படின்றத பொறுமையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா கிளைண்ட்ஸுமே இதை ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது ஸ்டார்டிங் ஒரு 2-3 டேஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. இது அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு தனி செஷன் வந்து இருக்குதா. ஸோ அந்த ஒரு 1 வீக் செஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ரியல் ட்ரேட் வந்து போவீங்க. ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக அப்படியே நம்ம ரியல் ட்ரேடுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஆர்டர் எப்படி பஞ்ச் பண்ணுறோன்றதை ஷோ பண்ணுறோம். ஆல்கோவை ஓப்பன் கொடுக்குறோம். ஸோ ஓப்பன் கொடுத்தா ஒரு 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த டேட்டாலாம் லோட் ஆகும். லோட் ஆனோன்னு டெலீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணுன்றக்காக டெலீட்டில் ஆல், அடுத்து டேட்டா ஃபில்லையும் டெலீட் கொடுத்துக்கிறோம். சிம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 29 மே. ஸோ இப்போ மே மாதம் போயிட்டுருக்கு 29, அதனால் பேங்க் நிஃப்டி 29 மே. NFO எக்ஸ்சேஞ்ச், சர்ச் ஆட், அப்புறம் ஓப்பன் ஆமி ப்ரோக்கர், அப்படியே வரிசையாக தான் கிளிக் பண்ணிகிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு லைவ் ஃபீட் ஸ்டார்ட், அடுத்து கடைசியாக பேக்ஃபில் டேட்டா 30 டேஸ் கொடுத்துட்றோம். 54,720 கடைசியாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 54,700 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை ஆட் பண்ணணும். இங்கே நம்ம 25C 54,700ன்னு கொடுக்குறோம். சினா கால் ஆப்ஷன், அந்த சியை மட்டும் அழிச்சிட்டு பீன் வந்து அழிச்சுக்கிறோம். ஸோ இப்போ பீன்கேல நமக்கு புட் ஆப்ஷன். சர்ச் ஆட் கொடுத்துறோம், பக்கத்தில் வருது. இப்போ ஆட் கொடுத்துக்கிறோம். ஆட் கொடுத்ததுக்கப்புறமா பேக்ஃபில் 30 டேஸ். ஸோ சார்ட்டுக்கு நமக்கு இந்த 2 ஆப்ஷனோட டேட்டா லோட் ஆயிரும். சார்ட்டில் நியூ டிஃபால்ட் சார்ட் ஓப்பன் பண்ணுறோம். சிம்பிள்ஸ், இங்கே நம்ம ஆட் பண்ண அந்த ஆப்ஷன் 54,700 செலக்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பேராமீட்டர் செட் பண்ணுறோம். அங்கே காப்பி பண்ணோம்ல அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சியை மட்டும் பீன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு எத்தனை லாட், இது 20 லாட் நாங்கள் பஞ்ச் பண்ணுறோம். இங்கே 1ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு 20ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம். கீழேயும் அது மாதிரி மாற்றிக்கலாம். ஸ்டார்ட்டில் இங்கே கிளிக் கொடுத்துடணும். மேலே இருக்கிறது கால் ஆப்ஷன், கீழே இருக்கிறது புட் ஆப்ஷன், ரெண்டுக்கும் தனித்தனியாக ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபைலில் ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஆட்டோ ட்ரேட் வந்து நமக்கு இனிஷியேட் ஆகும். டார்கெட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணுறோம். 9:15 AM மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப்பில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுக்குது. என்ட்ரி எடுத்ததுமே நமக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஓப்பனிங்கில் 3,000, 6,000 அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கு. $10,350 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ நமக்கு என்ட்ரி எடுத்ததுலேருந்தே நல்ல பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ப்ராஃபிட் லாஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நடந்தது புட் ஆப்ஷனில் பை பண்ணி, புட் ஆப்ஷனில் தான் செல்லிங் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 1.5 minutes, வித்தின் ஒரு 2 minutesல ட்ரேடிங் முடிஞ்சிச்சு.
இது ரிலேட்டட் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை என்கொயரினா நீங்கள் எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு ப்ரௌச்சர் அனுப்புகிறேன், அதை படித்து பாருங்கள். அதுலேயும் டவுட் இருக்குது, என்கொயரி இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.